உங்களுக்கு தெரியும், அச்சம்ங்கிறதே என்னங்கிற அளவுக்கு அம்மா நம்பர் எல்லாம் தயார்படுத்திருக்காங்க. இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுனால அதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. பொதுவா இப்ப அவங்க மத்திய அரசாங்கம் மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் பயப்படுகிறார்கள் என்பது மடியில கனம் இருக்கிறதுனால பயம் அதிகமா இருக்கு. அவங்க எல்லோரும் முயற்சி செய்வது இயற்கை. அதுக்கெல்லாம் பழனிசாமி அவர்கள் தடையாக இருக்கிறப்ப இந்த முயற்சி எல்லாம் எந்த அளவுக்கு பலனா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அச்சம்ங்கிறதே என்னங்கிற அளவுக்கு அம்மா நம்பர் எல்லாம் தயார்படுத்திருக்காங்க. இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுனால அதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. அது மக்கள் தானே எஜமானர்கள், அவர்கள் தான் யாரு தேவையில்லை என்பதை தீர்மானிப்பார்கள். தமிழக கவர்னர் பதவி காலம் முடிஞ்சிருச்சு. திமுக கவர்னர் கடுமையா பேச்சாங்க. அதை பத்தி எதுவும் பேச்சு அது திமுகவின் இந்த மௌனத்திற்கு காரணம்னு என்னன்னு முதல்வரை தான் கேட்கணும். இதுக்கு கலைஞருடைய நாணயம் மத்திய அமைச்சர்லாம் கூப்பிட்டாங்க. அப்ப இந்த ராகுல் காந்தி எல்லாம் கூப்பிட்டாங்க, காங்கிரஸ் கூப்பிட்டாங்க, அவங்களை கூப்பிட்டு எப்படி பாக்குறீங்க? திமுக மத்திய அரசாங்கத்தை கண்டு பயப்படுவதற்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நன்றாக தெரியும், 99 திரு வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்துல திரு கருணாநிதி அவர்கள் மந்திரி சபையில இடம்பெற்று 5 ஆண்டுகள் பாஜக கூட்டணியில் இருந்துட்டு 2004 அப்படியே இந்த டவுன் பஸ்ல இறங்கி அடுத்த டவுன் பஸ்ல ஏறுற மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தங்கள் சர்வைவலுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக. பாஜக கூட ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்க. ஜெயக்குமார் சொல்றதெல்லாம் எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா திமுக எதற்கும் தயாரானவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள. அது கேட்டா அது ராஜதந்திரன்கிற பேர்ல இந்த பதவியில இருக்கணுங்கிறதுக்காக எந்த வித நடவடிக்கையிலும் ஈடுபடுவார். முதல்வர் சொல்றாரு, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது மத்திய அமைச்சர் சொல்றாரு, மத்திய அரசு சொல்றாரு. எல்முருகன் சொல்றாரு, மாநில அரசு தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது, நானே வெளியிட்டு மாநில அரசு கேட்டுக்கொண்டதன் பேர்ல தானே மத்திய அமைச்சர்லாம் கலந்துக்குவாங்க. அது திமுக தலைவர் தான் உங்களுக்கு தெரியுமா, எப்பயும் மாற்றி மாற்றி பேசுவார். தேர்தலுக்கு முன்ன ஒரு பேச்சு, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. பொதுவா இப்ப அவங்க மத்திய அரசாங்கம் மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் பயப்படுகிறார்கள் என்பது மடியில கனம் இருக்கிறதுனால பயம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. இந்த பாலியல் ஏற்கனவே உங்களுக்கு அங்கொன்று இங்கொன்றுமா இருந்த எல்லா சமூக விரோத செயல்களும், கொலைகளாக இருக்கட்டும், இந்த பாலியல் சம்பவங்கள்லாம் இப்ப அதிகமாயிட்டே போறதுக்கு காரணம் இந்த கஞ்சா போன்ற போதை மருந்து கலாச்சாரம், போதை மருந்து ஊடுருவல், பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களை, குறிப்பா இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடைபெறுகிறது. இதை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என்பதுதான் உண்மை. இது வருங்கால சமுதாயத்தின் குரல் வலையை நிறைக்கிற மாதிரி செயல். இத முதலமைச்சர் பதவியில ஒட்டிக்கிட்டு இருந்தா போதுங்கிறது இல்லாம இத கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் தமிழ்நாடு வருங்கால சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்க முடியும். சின்னமா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அதிமுகவோட ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி எப்படி பாத்தீங்க? அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைன்னு எல்லோரும் முயற்சி செய்வது இயற்கை. அதை தாண்டி அதுக்கெல்லாம் பழனிசாமி அவர்கள் தடையாக இருக்கிறப்ப இந்த முயற்சி எல்லாம் எந்த அளவுக்கு பலனா இருக்குன்னு எனக்கு தெரியல. Is there a possibility for a third transition? Or whether it will be bipolar in 2026 also? 26ல ஒரு பைபோலாரா வர்றதுக்கான முயற்சியில தான் தேர்ட் ஃப்ரண்ட் இல்ல, பைபோலார். எங்களுடைய அணி தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான கூட்டணியாக, ஒரு சிறந்த கூட்டணியாக அமைந்து
இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். உறுதியாக அதில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அமைச்சரவை மாற்றம் துறை முதல்வர் பதவியில் ஒரு சர்ச்சை பேசிருக்கு. அதை எப்படி பார்க்கணும்? அது முதல்வருடைய அதிகாரம், மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அதனால அமைச்சரவை மாற்றமோ அதுல துணை முதல்வர் பதவியோ அது முதல்வர் அவர் விருப்பம். அது ஆனா தமிழ்நாட்டு மக்களை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஏதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகளோ நெசவாளர்களோ இல்ல அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ மருத்துவர்களோ செவிலியர்களோ என் மாற்றுத்திறனாளிகள் வரை போராடுகின்ற நிலைமை, தினமும் கைது செய்யப்படுகின்ற நிலைமை, இது மாதிரி ஒரு மக்கள் விரும்பாத நிகழ்வுகள்லாம் நடைபெறுகிறது. மக்கள் நலன் அக்கறையோடு இந்த அரசாங்கம் நடைபெறணும் என்பதுதான் அவங்க ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய வரை செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதுதான் பழனிசாமி அவர்களும் நாங்க தான் அதிமுகங்கிறாரு, சசிகலா மேடமும் அவங்களும் வந்து நாங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் எங்க இருக்காங்க? நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2017 பழனிசாமி என்கிற சுயநலவாதி துரோக சிந்தனை உள்ள ஒரு மனிதர், அவர் அம்மாவின் கட்சியில தலைமை பொறுப்புக்கு வந்து விட்டார். அவரை முதல்வராக்கியது தவறு என்பதால் நாங்கள்லாம் அன்றைக்கே பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கு. அம்மாவின் இயக்கம் அங்க உள்ள தொண்டர்கள் இரட்டை இலை இருப்பதனால அங்க சகித்து கொண்டு இருப்பவர்கள் கூடிய விரைவில் பழனிசாமியோட இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு சுயநலத்தை புரிந்து கொண்டு கட்சி எக்காடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டி கொண்டிருந்தால் போதும் பழனிசாமியின் நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு கட்டுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அது விரைவில் நடக்கும். இல்லை என்றால் 2026க்கு பிறகு அம்மாவின் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். 2026 தேர்தலில் விஜயோட அரசியல் பணி எந்த விதத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதெல்லாம் நான் இல்லைங்க, சாதாரணமா நீங்க தான் இதெல்லாம் வந்து அரசியல் நோக்கர்களும் ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் தான் அதை வந்து மக்களுடைய பல்ஸ் பார்த்து சொல்லக்கூடியவர்கள். பிஜேபி கூட எல்லாருமே every party has alliance with BJP, that is politics. But do you think that people of Tamil Nadu accepted BJP ideology, having gone with BJP, having faced an election in the country? Yeah, in 2019, people of Tamil Nadu were totally against BJP. But 2019 தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனோபாவம் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் மாறி வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா 2024 எங்க கூட்டணி பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கு. நல்ல வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறோம். இதே நிலையில நாங்கள் முன்னேறி 2026 உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். சுற்றுப்பயணம், வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் சுற்றுப்பயணம் செல்றாரு, போயிட்டு வரட்டு. வந்தது என்ன, அவர் போயிட்டு வர்றதுனால என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். செந்தில் பாலாஜி அவருக்கு தொடர்ந்து ஜாமீன் வழங்காமே இருக்காரு. அது நீதிமன்றத்துடைய என்ன சொல்றது, நீதிமன்றத்துக்கு உட்பட்டது. அது நீதிபதிகள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதுல நம்ம என்ன சொல்ல முடியும்? Taste the Daily.